இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அன்வார் ஒரு சிறந்த மலேசியாவை உருவாக்குகிறார். 10 சான்றுகள். நமது நாட்டின் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நிர்வாக செயல்திறன் மற்றும் அணுகுமுறையின் அடிப்படையில் மக்கள் தொடர்ந்து அவரை ஆதரிக்கலாம் என்பதற்கு 10 காரணங்கள் அறியப்படுகின்றன. பிரதமர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு முழு அதிகாரம் அளித்ததை தொடர்ந்து அரசியல் அல்லது வணிக பிரமுகர்களுக்கு எதிரான விசாரணைகளில் தலையிடாமல் இருப்பது பாராட்டத்தக்க ஒன்றாகும். ஒற்றுமை அரசாங்கத்தை உருவாக்குவதில் மடானி பொருளாதார கட்டமைப்பின் சீர்திருத்தம், மானியங்களை கட்டம் கட்டமாக பகுத்தறிவு செய்தல், குறைந்த வருமானம் பெறும் பொதுமக்களுக்கு முன்னுரிமை மற்றும் சர்வதேச அரங்கில் மலேசியாவை முன்னிலைப்படுத்தியது போன்ற புரட்சிகரமான செயலை அன்வார் தொடர்ந்து செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீடுகளில் அதிகரிப்பு, நிறுவன சீர்திருத்த உறுதிப்பாடு மற்றும் பட்டதாரி வேலையின்மை பிரச்சனையை நிவர்த்தி செய்வதிலும் அவர் மும்முரம் காட்டி வருவது சிறப்பான செயலாகும். இறுதியாக தேசிய ஒற்றுமை மற்றும் மடானி மதிப்புகளை வலுப்படுத்தி பல்லின மக்களுக்கு நடுநிலையான சேவையாற்றி வரும் பிரதமர் அன்வாருக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவளிக்கலாம் என்று வலைதளத்தில் பேசப்பட்டு வருகின்றது. விசிட் மலேசியா 2026 மீண்டும் களம் இறங்கிய KLIA விமான ரயில் சேவை. வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் விசிட் மலேசியா 2026 முன்னிட்டு கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தின் விமான ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. வரவேற்கத்தக்க முன்னேற்றம் என்று மலேசிய சுற்றுலா சங்க தலைவர் உசைடி உடானஸ் கருத்துரைத்துள்ளார். KLIA விமான நிலையத்தில் தரையிறங்கும் சுற்றுலா பயணிகள் எளிமையாக தலைநகரின் மைய பகுதிக்கு பயணிப்பதற்கு இந்த நவீன விமான ரயில் சேவை துணை புரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலைய அட்டவணைகளுடன் கூடிய விமான ரயில் சேவை, தெளிவான பலகைகள் மற்றும் நிகழ்நேர டிஜிட்டல் புதுப்பிப்புகளுடன் இச்சேவை புது பொலிவுடன் பயணிகளை வரவேற்கும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இந்நிலையில் பொதுமக்களின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக்கின் உறுதிப்பாட்டையும் முயற்சியையும் உசைடி மேலும் பாராட்டியுள்ளார். 100 வயதில் சொந்தமாக புரோட்டான் இமாஸ் 7 மின்சார காரை ஓட்டி பார்த்த மகாதீர். ஆச்சரியத்தில் மூழ்கிய வலைத்தளவாசிகள். 100 வயதாகும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது புரோட்டான் நிறுவனத்தின் முதல் மின்சார காரான இமாஸ் 7 சொந்தமாக ஓட்டி பார்த்த வீடியோ வைரலாகியுள்ளது. மகாதீரின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட அவ்வீடியோவில் தலைநகர் சாலைகளில் அவர் அந்த EV காரை ஓட்டி செல்வதை காண முடிகிறது. இமாஸ் 7 EV கார் அதிநவீன வடிவமைப்பை கொண்டுள்ளதோடு ஓடுவதற்கும் ஓட்டுவதற்கும் மிகவும் வசதியாக உள்ளதாக அந்த பெருந்தலைவர் கூறினார். மகாதீர் காரோடும் வீடியோவை பார்த்த வலைத்தளவாசிகள் ஆச்சரியத்துடன் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். 40 ஆண்டுகளுக்கு முன் புரோட்டான் நிறுவனத்தை தொடக்கி அதன் பல்வேறு பரிணாம வளர்ச்சியை நேரில் கண்டு இன்று தனது 100வது வயதில் EV காரை சொந்தமாக ஓட்டும் அளவுக்கு மகாதீர் கொடுத்து வைத்தவர் என அவர்கள் புகழாரம் சூட்டினர். புரோட்டான் இமாஸ் 7 கார் கடந்த ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்ரீ முருகன் நிலையத்தின் தோற்றுநர் தான்சி டாக்டர் தம்பிராஜா இன்று காலை காலமானார். ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் தோற்றுவிப்பாளரான பேராசிரியர் தான்சி டாக்டர் தம்பிராஜா அவர்கள் காலமானார். 1942ஆம் ஆண்டு பிறந்த 82 வயதான அவர் இன்று காலையில் இறந்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் சில நாட்களாக உடல்நலமின்றி இருந்ததாக தெரிகிறது. கல்வியில் சேவையாற்றிய அவர் பெரிய பங்காற்றியதற்காக டத்தோ மற்றும் தான்சி விருதுகளை அரசாங்கம் வழங்கி கௌரவித்துள்ளதோடு இந்திய அதிபரிடம் இருந்து பிரவாசி பாரதிய சம்மான் விருதையும் பெற்றுள்ளார். ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி அதன் பின்னர் தொடர்ந்து கல்வித்துறையில் பல்வேறு ஆய்வுகளுக்காக 5 PhD பட்டங்களை பெற்றவருமான அவர் சட்டத்துறையிலும் பட்டம் பெற்று வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது மறைவு கல்வித்துறைக்கு பெரும் இழப்பு என அரசியல் தலைவர்கள் மற்றும் கல்வி நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு அறிமுகமான நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் தனிப்பட்டவர்கள் நாளை ஜூன் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை பெடலை ஜெயாவில் உள்ள ஸ்ரீ முருகன் ஆசிரமத்தில் நம்பர் 40 SMC ஆசிரமம் 11/2 4620 பெடலிங் ஜெயா, ஸ்லாங்கூர் என்ற முகவரியில் அஞ்சலி செலுத்தலாம்.
பண்டார்பாரு நீலாயில் மது போதையில் மூண்ட சண்டையில் ஆடவருக்கு வெட்டுக்குத்து. நெகிரி செம்பிலான் பண்டார்பாரு நீலாயில் மது போதையில் இருந்த ஆடவர் கும்பலுக்குள் திடீரென மூண்ட சண்டையால் ஒருவர் பாராங்கத்தியால் வெட்டுக்கூத்துக்கு ஆளானதோடு மரக்கட்டையால் சரமாரியாதாக தாக்கப்பட்டார். நேற்று காலை 6 மணிக்கு அங்குள்ள ஒரு துரித உணவகத்தின் முன் அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முகத்திலும் உடலிலும் இரத்த காயங்களுடன் 30 வயதிலான ஆடவர் செட்டாங் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அங்குள்ள அதிகாரி போலீசுக்கு அழைத்து தகவல் கொடுத்தார். உடனடியாக விசாரணையில் இறங்கிய போலீஸ் அச்சண்டை குண்டர் கும்பல் அம்சங்களையோ தனிப்பட்ட பழிவாங்கலையோ அல்லது முன்பகையையோ உட்படுத்தவில்லை என்பது கண்டறிந்தது. மாறாக சரியான குடிபோதையில் இருந்தபோது திடீரென அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பில் முடிந்ததாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அப்துல் மாலிக் ஹாசிம் தெரிவித்தார். சந்தேக நபர்களை அடையாளம் காணும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். இவ்வேளையில் வெட்டுக்குத்துக்கு ஆளான ஆடவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ChatGPT உங்களை முட்டாளாக்குகிறது. அதனை பயன்படுத்துபவர்கள் குறைவாகவே சிந்திப்பதாக ஆய்வில் கண்டறிவு. உலகம் முழுவதும் எழுதுவதற்கான பிரபலமான கருவியாக ChatGPT மாறியுள்ளது. ஆனால் ChatGPT-யை பயன்படுத்துவதால் புத்திசாலித்தனத்தை இழக்கும் அபாயம் உள்ளதாக புதிய ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. ChatGPT மற்றும் பிற பெரிய மொழி மாடல்களை கட்டுரைகள் எழுத பயன்படுத்தும் மாணவர்கள் AI அதிநவீன தொழில்நுட்பத்தை சாராமல் எழுதும் மாணவர்களுடன் ஒப்பிடும்போது நினைவு திறனும் மூளையின் செயல்பாடும் ஆர்வமும் குறைவாக இருப்பது தெரிய வந்தது. அமெரிக்காவின் MIR எனப்படும் மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மீடியா லேப் இந்த ஆய்வை நடத்தியது. 54 மாணவர்களை வைத்து மூளையின் மின்சார செயல்பாட்டை அளக்கக்கூடிய ஒரு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். ஒரு குழு ChatGPT-யை பயன்படுத்தியது, மற்றொன்று கூகுளை பயன்படுத்தியது, மூன்றாவது எவ்வித உதவியையும் பெறாமல் எழுதியது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாணவர்களின் செயல்திறனையும் அவர்களது மூளையில் 4 மாதங்கள் கழிந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்களையும் பரிசோதித்தனர். அதில் ChatGPT-யை கட்டுரை எழுத பயன்படுத்திய குழுவில் கணிப்பதற்கான தாக்கல் எதையும் இருந்தது அவர்கள் கண்டுபிடித்தனர். அதே நேரத்தில் அந்த குழுவில் கற்றல் திறனில் சாத்தியமான குறைவு இருந்ததும் தெரிய வந்தது. ChatGPT-யை பயன்படுத்துவதால் அவர்களது வேலை தரமாகவும் தாக்கத்தோடும் இருந்தது. ஆனால் நீண்ட கால அடிப்படையில் மூளையை மட்டுமே பயன்படுத்திய குழுவுடன் ஒப்பிடும்போது நரம்பியல், மொழி மற்றும் மதிப்பீட்டு தரங்களில் எல்லா வகையிலும் அவர்கள் குறைவாகவே செயல்பட்டனர் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது. அதுவே 3வது குழுவை, அதாவது எவ்வித உதவியும் பெறாமல் எழுதியவர்களை ChatGPT பயன்படுத்தி ஒரு கட்டுரை எழுத சொன்னபோது அவர்கள் மூளை செயல்படும் போது செயல்பாடு மேலும் உயர்ந்தது என்பது EEG ஸ்கேன் மூலம் கண்டறியப்பட்டது. இஸ்ரேல் ஈரான் போர் அமெரிக்கர்களுக்கு உலகளாவிய எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் ஏற்படும் மோதல்களினால் வெளிநாடுகளில் வாழும் அமெரிக்கர்களுக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளதென்று அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகளாவிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல்களினால் மத்திய கிழக்கு முழுவதும் வான்வெளியை அவ்வப்போது மூடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேல் அல்லது மேற்கு கரையில் வசிக்கும் அமெரிக்க குடிமக்களை இஸ்ரேலிலிருந்து வெளியேற்றுவதற்கான அமெரிக்க விமான சேவையை உடனடியாக தொடங்கியுள்ளது. ஈராக் மற்றும் லெபனனில் உள்ள தூதரக பணி ஊழியர்கள் அந்த நாடுகளை விட்டு வெளியேறவும் அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. ஜப்பானில் வெப்ப அலை, 2 மரணம். ஜப்பானில் ஐவெட் மற்றும் சீபா வட்டாரத்தில் கடுமையான வெப்ப அலையின் காரணமாக வயதான 2 மரணம் அடைந்தனர். 84 வயதான மூதாட்டி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையன்று தனது வீட்டில் மயங்கிய நிலையில் காணப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னதாகவே அவர் மரணமடைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஐவாட்டே வட்டாரத்தில் வெப்பநிலை 30.4 செல்சியஸுக்கும் கூடுதலாக இருந்தது. மற்றொரு சம்பவத்தில் சீபா வட்டாரத்தில் 95 வயதுடைய ஆடவர் ஒருவர் தனது வீட்டில் சுயநினைவற்ற நிலையில் காணப்பட்டார். உள்ளூர் நேரப்படி நண்பகல் 1:30 மணி அளவில் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதிலும் அவர் அங்கு உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அந்த இருவரின் உயிரிழப்புக்கு கடுமையான வெப்ப அலையினால் ஏற்பட்ட பாதிப்பே காரணம் என தெரிய வந்துள்ளது. வெப்ப அலையின் காரணமாக ஐவாட்டே வட்டாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மேலும் 11 தனிப்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை தெரிவித்தது. தாய்லாந்துடனான 2 எல்லை நுழைவாயில்களில் கம்போடியா மூடியது.
ஆசியானின் இரு உறுப்பு நாடுகளான தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே ஏற்பட்ட எல்லை தகராறை தொடர்ந்து தாய்லாந்துடனான மேலும் 2 எல்லை நுழைவு சாவடியை கம்போடியா மூடியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஹுன் மானட் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை முதல் சவுக்கார்கியில் எல்லை நுழைவு மையத்தில் தங்கள் தரப்பு மூடுவதாக கம்போடியாவின் ஓடான் மியாம்சே வட்டாரத்தின் கவர்னர் தாய்லாந்து நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். அதனை ஏற்றுக்கொண்டு நாங்களும் எங்களது எல்லை பகுதியை மூடி உள்ளோம் என ஹுன் மானட் தெரிவித்துள்ளார். சாவோப் கார்கி எல்லை நுழைவு பகுதியோடு சோவாம் எல்லை பகுதியையும் கம்போடியா மூடியிருக்கும் தகவலை நாங்கள் பெற்றுள்ளோம் என அவர் கூறினார். புரிராம் பிரதேசத்தில் உள்ள சாங்சாய் தகு வர்த்தக மையம் சனிக்கிழமை இரவு முதல் மூடப்பட்டுள்ளதாக தாய்லாந்து ராணுவம் அறிவித்துள்ளது. இதனிடையே கம்போடியாவில் உள்ள தாய்லாந்து பிரஜைகள் மிகவும் கவனமாக இருக்கும்படி அந்நாட்டு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் டயரில் சிக்கி கட்சி தொண்டர் உயிரிழப்பு வைரலாகும் வீடியோ. தென்னிந்திய மாநிலமான ஆந்திராவின் குண்டூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் டயரில் சிக்கி அவரின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தொண்டர் உயிரிழந்தார். காரில் கையசைத்தபடி ஜெகன்மோகன் பேரணியாக சென்றபோது அந்த துயரம் நிகழ்ந்தது. ஜெகன்மோகனின் காரை பூத்துவி வரவேற்கும் போது கூட்ட நெரிசலில் தடுக்கி விழுந்த 55 வயது அவ்வாடவர் தலை கார் டயருக்கு அடியில் நசுங்கியது. குண்டூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே அத்தொண்டரின் உயிர் பிரிந்தது. ஜெகன்மோகனின் காரில் ஏற முயன்ற போது அவர் தவறி விழுந்ததாகவே முதலில் கருதப்பட்டது. எனினும் ஜெகன்மோகன் சென்ற காரில் அவரின் தலை சிக்குண்ட கோரமான காட்சிகள் இணையத்தில் வைரலானதால் போலீஸ் உடனடி விசாரணையை தொடங்கியுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க வைரலாகும் வீடியோ எடிட் செய்யப்பட்ட போலி வீடியோ என ஒய்எஸ்ஆர் கட்சியினர் கூறி வருகின்றனர். கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை.